நண்பர்களுக்கு வணக்கம். நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுண்டு இந்த தக்காளி ஊறுகாயை போட்டுன்னு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலுக்கும் எடுத்துன்னு போகிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் சாதத்தோடு கலந்து இதை கொடுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2.5 கிலோ தக்காளி. மெயினாக தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். ஒரு பெரிய கடாயில் நல்லா தண்ணி வச்சு எல்லா தக்காளியும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். தக்காளி தானாக வெடித்து அந்த தோல் நம்ம ஈஸியாக எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கும். அதுதான் பதம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினவுடனே தோலை இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட தேவைப்படும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு இந்த உரித்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டு கொஞ்சம் மேலே உப்பையும் சேர்த்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். ஏற்கனவே வெந்த தக்காளிங்கிறதுனால ஈஸியாக மேஷ் ஆகிடும். நம்ம ஒரு ஹேண்ட் மேஷர் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் வெந்த தக்காளி சங்க்ஸும் கொஞ்சம் நல்லா மசிச்சும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி, கலருக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு நார்மல் ரெட் சில்லி பவுடர், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் வதங்குவோம். இது எப்படின்னா சின்னதாக தக்காளி பீசஸும் அதில் இருக்கும், நல்லா மசிஞ்சும் இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். சாதத்தோட நல்லெண்ணெய் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பர் எம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.